Hi, I'm Dr. Samson Baby. நாங்கள் சென்னையில் இருக்கோம். மீ அண்ட் மை ஃபேமிலி. நாங்கள் வந்து கனடாவுக்கு பிஆர் வாங்கி போகலாம், பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வி பிளான்ட் அண்ட் வி டிசைடட் ஆன் தட். ஸோ இனிஷியலி வந்துட்டு ஒரு நல்ல கன்சல்டன்ட் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நார்மலி as everyone does, we were searching through social media. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் இமிக்ரேஷன் கேம் அக்ராஸ் சோஷியல் மீடியாவில். அப்போ பார்க்கும்போது நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வேர் எக்ஸலண்ட் இன் எக்ஸ்பிரஸ் இமிக்ரேஷனில். ஸோ இனிஷியலி வி கான்டாக்டட் தம். எக்ஸ்பிரஸ் இமிக்ரேஷனில் கான்டாக்ட் பண்ணும்போது மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அட்டென்ட் பண்ணாரு. ஸோ ஆக்சுவலி ஹீ இஸ் த மேனேஜர் ஆஃப் எக்ஸ்பிரஸ் இமிக்ரேஷன் கன்சல்டன்சி. ஸோ வென் வி கான்டாக்டட் தம், ரொம்ப ரொம்ப எவ்ரிதிங் ஹி எக்ஸ்பிளைன் டு அஸ். எல்லாமே கிளியராக சொன்னார். என்னெல்லாம் ஸ்டெப் இருக்கு, இனிஷியலாக ஐஎல்ஸ், வெஸ், டாக்குமெண்டேஷன், ஈச் அண்ட் எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணார் நம்ம கிட்ட. ஸோ ஆஃப்டர் தட் ஆக்சுவலி நாங்கள் பிளாங்காக இருந்தோம், எதுவுமே தெரியாது எங்களுக்கு. ஸோ எப்படி ப்ராசஸ் எப்படி எதுவுமே தெரியாது. ஸோ when they consultant said everything, we came to know, okay, இதெல்லாம் இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ we have to go forward with that. ஸோ ஸ்ரீனிவாஸ் சொல்லும்போது, ஸோ they even IELTS, actually I don't know whether other consultant will refer IELTS, but this consultant, they referred us some good IELTS coaching centers. So அங்க படிச்சு ஈவன் சிங்கிள் ஷாட்ல மீ அண்ட் மை ஒய்ஃப் காட் கிளியர்ட் இன் ஐஎல்ஸ். ஆஃப்டர் தட் வெஸ் பிளான் பண்ணோம். வெஸ் வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இருந்தது. ஸோ எங்களோட யூனிவர்சிட்டியில போய் அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அப்ளை பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிங்கிளா நானே போய் பண்ணல. ஸோ நான் போயிருந்தாலும் பேக் ஆஃப் மீ மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் வாஸ் தேர். Each and everything, when I call him, he doesn't hesitated to help me. ஒரு விஷயமும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நம்ம வந்து கேட்டு ரெஸ்ட்டை வந்து கிளியர் அவங்க கிட்ட போய் பேசி, ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் அனுப்பி அவங்க கிளியர் ஆகி வந்தது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு he was behind us. ஏன்னா பிகாஸ் we don't know anything, right? So we were blank about this process. So next வந்துட்டு இது actually like 2021 we started this journey. So this was like since COVID period, right? So அந்த டைம்ல வந்து the invitation process, actually the invitation was delayed. I think so நிறைய பேக்லாக்ஸ் இருந்தது. ஸோ இன்விடேஷன் ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்தது. ஸோ லைக் எங்களுக்கே வந்து ஹோப் வந்துட்டு ரொம்ப போயிடுச்சு. என்னடா இது, ஸோ we are not able to get the invitation அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when we were asking about this to the consultant, Mr. Srinivas told that there is another option like PNP. We can apply PNP like province. ஸோ ஒன்டாரியோ ப்ராவின்ஸ் வழியா நம்ம அப்ளை பண்ணலாம், நல்லா ஒரு ஸ்கோப் ஆப்ஷன் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ப்ரொஃபஷன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் சொன்னாரு. ஸோ பிலீவிங் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், வி அப்ளைட் ஃபார் பிஎன்பி. நிறைய டாக்குமெண்டேஷன் இருந்தது பிஎன்பியில். அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இனிஷியலா அவங்க கனடால இருந்து இன்ட்ரெஸ்ட் லெட்டர் வந்தது. ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் லெட்டர் வந்த உடனே அதுக்கு நடுவில் நிறைய வாட்டி நான் சீனியர்ஸ்க்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி, ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு வரலையே. ஹி வாஸ் லைக் 100% கான்ஃபிடென்ட், கண்டிப்பா வரும், யூ வெயிட் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு, நல்ல ஸ்கோர் இருக்கு, ப்ரொஃபஷன் இஸ் வெரி குட், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். ஈவன் ஐ வாஸ் நாட் ஷுர் அபவுட் திஸ். ஸோ he was like 100% confident that I will get the interest letter. So after some few months, like we got the interest letter. So I was
லைக் இன்ட்ரெஸ்ட் லெட்டர் வந்து லைக் இட்ஸ் லைக் நைட் 11 o'clock 12 o'clock வந்தது. ஈவன் தட் டைம் த கன்சல்டன்ட் கால் மீ அண்ட் they informed me regarding the interest letter. So it was like ஓகே, ரொம்ப நம்மளோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்மளோட ப்ராசஸ் மேல காட்டுற ஒரே கன்சல்டன்ட் நினைக்கிறேன் எக்ஸ்பிரஸ் இமிகிரேஷன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன் நிறைய டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு அதுலேயுமே வந்துட்டு என்ன எழுதணும் என்ன டைப் பண்ணணும் நம்மளுக்கு எதுவுமே பிளாங்காக இருந்தது. ஸோ அதுலேயுமே நம்ம ஸ்ரீனிவாஸ் அண்ட் டீமை காண்டாக்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் மீ ஈச் அண்ட் எவ்ரி திங். தே எக்ஸ்பிளைன் மீ இதுதான் பண்ணணும், இதுதான் எழுதணும், எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஈவன் எம்ப்ளாயி லெட்டரா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரா இருக்கட்டும், ஸோ இன்ட்ரெஸ்ட் லெட்டரா இருக்கட்டும்,